மறைந்த இயக்குனர் கே பாக்யராஜ் அவர்கள் ஒரு பெரிய லெஜெண்ட். அவர் மாதிரியே எத்தனையோ டேரக்டர் வந்து பாக்யராஜ் மாதிரியே வந்து ஒவ்வொருத்தரும் வரணும், அவர் மாதிரியே நம்ம படம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு டேரக்டர்களும் வரப்போற இளைஞர்கள் எல்லா டேரக்டர்களும் துடிக்கிறாங்க. எது ஆனா அது எல்லாமே நிறைவேறுமா? நிறைவேறாதா? இன்னொன்று பாக்யராஜ் திரையுலகத்துக்கு வர முடியுமா? அதே மாதிரி ஆர் பாண்டியராஜன் அவர்கள், அந்த ஆர் பாண்டியராஜன் அவர்களோட டைரக்ஷன்ஸ்லாம் எப்படி நல்லாவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பாக்யராஜ் எப்படியோ அதே மாதிரி ஆர் பாண்டியராஜன் காமெடிலாம் நகைச்சுவைகள் ரொம்பவே அழகா இருக்கும். டைரக்ஷன்ஸ்ல ஒரு புதுமை இருக்கும். அதே மாதிரி வரப்போற எல்லா டைரக்டர்ஸுங்களும் அந்த பாணியை பின்பற்றுறாங்க. இதை ஏன் நான் சொல்றேன்னா, இன்னைக்கு தேட்டர் ரிலீஸா இருக்கும் திரைப்படம் முதல் ராத்திரி படத்தோட திரை விமர்சனம் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அந்த திரைப்படத்துல கதை, திரைக்கதை, வசனம், டைரக்ஷன்ஸ் ராஜா கருப்புசாமி அவர் வந்து கிட்டத்தட்ட பாக்யராஜ் போலவே இந்த திரைப்படத்தை வந்து அந்த அளவுக்கு டைரக்ஷன் பண்ணி அவரோட பாணியிலே கொண்டு போயிருக்காரு. எல்லா மக்களையும், சினிமா பார்க்குற ரசிகர்களையும் ரசிக்க வச்சிருக்காரு. இது உண்மையா இல்லையா? இந்த படத்தோட வந்து திரைவிமர்சனத்தை பார்க்க முன்னாடி கல்லாப்படி தமிழ் யூடியூப் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுறேங்க. வாங்க பார்ப்போம். வணக்கம் 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 வணக்கம். நான் உங்கள் யூடியூப் சூப்பர் ஸ்டார் விஜி. இன்னைக்கு தியேட்டர் ரிலீஸா இருக்கும் திரைப்படம் முதல் ராத்திரி படத்தோட திரை விமர்சனம். இந்த திரைப்படத்துல ரிஷிகாந்த், பகவதி, அனிஷ்மா மற்றும் பல நடிச்சு வெளிவந்திருக்கும் திரைப்படம் முதல் ராத்திரி. என்னடா முதல் ராத்திரி, ஐயோ முதல் ராத்திரி சொன்னாவே எல்லாருமே ஒரு கிளுகிளுப்பு வந்துடும். ஒரு தவறான திரைப்படம் வச்சுட்டாங்களோ, ஒரு தவறான சீன்களை வச்சுட்டாங்களோ, ஒருவேளை அடல்ட் மூவியோ அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் வந்து நினைச்சிருப்பீங்க. அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. இந்த திரைப்படம் 2K கிட்ஸ் ஆகட்டும், 80s ஆகட்டும், 90s ஆகட்டும், எல்லாருக்கும் மனசுலையும் வந்து ஒரு நிக்கிற திரைப்படம் தான் இந்த முதல் ராத்திரி. ஒரு விரசமான சீன் எந்த இடத்துலையுமே வராத எடுத்திருக்காரு டைரக்டர் ராஜா கருப்புசாமி. ரொம்ப அழகா எடுத்திருக்காரு. ஏன் ராஜா கருப்புசாமி சொல்றேன்னா, கே பாக்யராஜ் படத்துல ரொம்ப அந்த ஒரு அடல்ட்டான காமெடியும் சரி, அடல்ட்டான சீன்ஸை கூட ரொம்ப அழகா தத்துரூபமா வச்சிருப்பாரு. எந்த ஒரு இடத்துலையுமே ஒரு காயப்படுத்தாத அந்த முருங்கக்காய் சீன் இருக்கும். கே பாக்யராஜ் சொல்லும்போது, நம்ம பாக்யராஜ் இயக்குனர் பாரஞ்சு சொல்லும்போது என்னன்னா, நம்ம அழகா சொல்லியிருப்பாரு. அந்த முருங்கக்காவோட சீனு இப்போ நம்ம காலத்தில் அழியாத காவியமா இருக்கு. ஏன்னா முருங்கக்காவே சொன்னவங்க எல்லாருக்கும் சிரிப்பு வந்துடும். அது மாதிரிதான். ஸோ இந்த நம்ம டைரக்டரும் கிட்டத்தட்ட பாக்யராஜ் அவர்களோட பாணியை வந்து பின்பற்றிருக்காருங்க ஒவ்வொரு சீனும். இது என்னோட தனிப்பட்ட மொழி, என்னோட கருத்தும் சரி, இந்த திரைப்படத்தை பார்த்த ரசிகர்கள் அத்தனை பேருமே. ஏன்னா ஒவ்வொருத்தரும் பாணி இருக்கும். எந்த இடத்துல வந்து நம்ம கதை, திரைக்கதை, வசனம், டைரக்ஷன் நேமை வந்து ஃபேஸ் பண்ணணுமோ அந்த இடத்துல வந்து அழகா ஃபேஸ் பண்ணியிருக்காரு ராஜா கருப்புசாமி. ரொம்ப அழகா ஃபேஸ் பண்ணியிருக்காரு. ஒரு முக்கியமான சீன்ஸு, அந்த சீன்ஸ்ல எடுத்து வந்து கரெக்டா அவர் டைரக்டரோட டச்சை காட்டியிருக்காரு. ஸோ அவர் பாக்யராஜோட எந்த அளவுக்கு ஒரு தீவிரமான ரசிகன்ட்டு நல்லாவே காட்டி இருக்கிறது. அந்த அளவுக்கு நல்லாவே அழகா தெரியுது. இது ஏன் சொல்றேன்னா, அந்த அளவுக்கு ஒரு நல்ல படம். இந்த திரைப்படத்தை நம்ம என்னன்னு சொல்றதுன்னா, கதாநாயகன், மருதநாயகம் கதாபாத்திரம் முத்துசெல்வி, இவங்க ரெண்டு பேருக்குமே வந்து கல்யாணத்துல இஷ்டம் இல்லை. ஆனா இவங்க ரெண்டு பேருக்குமே கல்யாணத்துல இஷ்டம் இல்லை. ரெண்டு பேருக்குமே ஏன் கல்யாணத்துல இஷ்டம் இல்லைன்னு அது அவங்களுக்கே ரெண்டு பேருக்குமே தெரியாது. ஆனா அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. கதாநாயகி வந்து இவருக்கு பிடிக்காது, கதாநாயகனுக்கு அவளை பிடிக்காது. ஆனா ரெண்டு பேருக்குமே பிடிக்காத ஒரு கல்யாணத்தை ரெண்டு குடும்பத்தாரும் சேர்ந்து ஃபோர்ஸ் பண்ணி, அதாவது கம்பல் பண்ணி இந்த கல்யாணத்தை பண்ணி வைக்கிறாங்க. கல்யாணம் நடக்கிறதுக்கு முன்னாடி என்னென்ன பிரச்சனைகள் ரெண்டு குடும்பத்தை ஃபேஸ் பண்றாங்க. ஒரு 13 மணி நேரம் 11 மணி நேரம் நடக்கிற முதலீடுக்கு முன்னாடி நடக்கிற குடும்ப பிரச்சனை தான் இந்த திரைப்படம். ஏன்னா இது ஏன் நான் சொல்றேன்னா, அவங்களும் ஒரு பிரச்சனை இருக்கு. ஃபர்ஸ்ட் நைட் நடக்கும்போது இவன் லைட் ஆஃப் பண்ணுவாங்களா அப்படின்னு ஒரு சீன், ஒரு பக்கம் அந்த சீன் ஆகட்டும். குடும்பத்தில் வந்து ஒரு வீட்டு கிராமத்தில் இருக்கிற லேடிங்க, இவங்க எப்போ லைட் ஆஃப் பண்ணிட்டு இவங்க படுத்துக்கிட்டே ஒவ்வொருத்தர் நகைச்சுவாக பேசுகிற சீன் ஆகட்டும். இவங்க எப்போ லைட் ஆஃப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காது, என்னடி இன்னும் லைட் ஆஃப் பண்ணவே இருக்கிறாங்க, அப்படி என்னதான் நீ பேசுவாங்க இவங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீன் ஆகட்டும். ஆனால் உள்ள அவங்க உண்மையிலேயே பேசினீங்களே, உள்ள கதாநாயகி இந்த கல்யாணத்தில் இஷ்டம் இல்லாமல் எப்படி வந்து நம்ம தப்பிக்கிறது
அப்படின்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணுகிறாங்க. அவங்க தப்பிச்சாங்களா இல்லையா, அதுதான் இந்த படத்தோட கதை. இது இடையில வந்து அவங்க 2 பேருக்குள்ள பிரச்சனை. என்ன பிரச்சனை, கதாநாயகன் ஏன் வந்து இந்த பொண்ணை பிடிக்கலன்றாரு, ஏன் வந்து கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன்னு சொல்றாரு. ஆனா அப்படி இருந்து கல்யாணத்தை வந்து கம்பல் பண்ணி வைக்கிறாங்க. அதை நடக்கிற வந்து குடும்பத்துல, அதாவது இந்த திரைப்படம் என்ன சொல்றதுன்னா ரொம்ப அழகா வந்து கையில் எடுத்துக்காரு. காமெடி ஆகட்டும், ஆக்ஷன் சீக்வென்ஸ் ஆகட்டும், ஆக்ஷன்லாம் ஃபைட்ஸ்லாம் இல்லை, ஆக்ஷன் சீன்ஸ் ஆகட்டும், அதுக்கப்புறம் வந்து ஒரு ஜாதி பிரச்சனையை வந்து வன்முறையாக காட்டியிருப்பாங்க. ஆனால் இந்த படத்தில் ஜாதி பிரச்சனையை ரொம்ப அழகாக சிந்திக்கிற மாதிரியும் அழற மாதிரியும் காமெடியாகவும் ரொம்ப அழகாக காட்டியிருப்பாங்க. எதுக்கு சொல்கிறேன்னா, உதாரணத்துக்கு அந்த கிராமத்தில் கல்யாணம் நடக்குது. அந்த கிராமத்துக்கு கல்யாணம் நடக்கிற இடத்துல வந்து சீன் செட்டு, அதாவது லைட் செட்டு போட வந்தவன் ஒரு மேல் ஜாதி பொண்ணை வந்து பார்த்தோன்னே அவங்க 2 பேருக்குமே லவ் பற்றிக்குது. ஸோ 2 பேரும் லவ் பண்ணுறாங்க. அந்த பொண்ணோட அப்பா வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, தெரியாமல் வந்து அந்த இடத்துல வந்து ஒரு புல்லட்டு மேலே வந்து கை வச்சிடறாரு. அந்த புல்லட்டு மேலே கை வச்சுட்டான் அப்படிங்காக அவனை வந்து கேவலமாக பேசுவார். நான் வந்து ஈரக்கையோடு அந்த புல்லட்டில் கை வச்சிட்டானே, அப்படிதான் வந்து நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லுவார். ஆனால் உண்மை அது இல்லை. அவன் ஈரக்கை பட்டுச்சுக்காக இது பண்ணல. அவன் ஒரு தாழ்த்தப்பட்ட ஜாதிக்கார என்னோட வசதி உள்ளங்கிற புல்லட்டை வந்து அவன் கை வச்சிட்டான்னு சொல்லிட்டு அந்த சீன்ஸில் ரொம்ப அழகாக காட்டியிருப்பாங்க. அதுக்கப்புறம் அவர் திருந்துறாரு பாருங்க. ஒரு கட்டத்தில் வந்து இந்த பையன்தான் அந்த புல்லட்டை எடுத்து ஓட்டுற சூழ்நிலை ஒரு சீக்வன்ஸில் உருவாகும். அந்த சீக்வன்ஸில் உருவாகும் போது உங்கள் மனசுக்குள்ள இந்த அளவுக்கு ஒரு ஜாதி வெறியை வச்சிருக்கீங்களே, இப்போ கூட நீங்கள் பாருங்க, என் கூட வண்டியில் பின்னாடி உட்காந்துக்கிறீங்க, ஆனால் நீங்கள் வந்து என்னை நீங்கள் டச் பண்ணியே நீங்கள் உட்காரல, ரொம்ப தூரமாக உட்கார்ந்துருக்கீங்க அப்படின்னு சொல்கிறான். அவன் திரும்பி பார்த்தா ஷாக் ஆயிடுறான். ஸோ அந்த மாதிரி சீக்வன்ஸ் எல்லாம் டைரக்டர் வந்து ராஜா கருப்புசாமி ரொம்ப அழகா கையாண்டிருக்காரு. அவரோட டைரக்டர் ஒரு பெரிய அசாப்ட், ரொம்ப அழகா பண்ணிக்காரு. நான் இந்த அளவுக்கு ஒரு படத்தை வந்து நான் ஒரு எந்த விதமான எதிர்பார்ப்பு இல்லாமல் தேட்டரில் போய் படம் பார்த்தேன். ஆனால் இந்த அளவுக்கு இந்த திரைப்படம் இவ்வளோ சூப்பராக இருக்கும்னு நம்ம நினைக்கவே இல்லை. நான் எப்படி சூப்பர் சொல்லணும், படத்தை பார்த்துட்டு வந்தவங்க அத்தனை பேருமே சூப்பர் சொல்கிறாங்க. இவ்வளோ பிரம்மாண்டமாக ரிலீஸ் ஆன சூர்யா படம், விஸ்வநாதன் சன் திரைப்படம், அது படத்தை விட 2 மடங்கு இந்த படம் சூப்பராக இருக்கும். முதல் திரைப்படம் உண்மையிலேயே நடிச்ச நடிகர்கள்லாம் கூட நடிச்ச சப்போர்ட்டிங் கேரக்டர், பகவதி ஆகட்டும், யாராகட்டும், எல்லாருமே ரொம்ப பிரமாதமாக பண்ணிட்டாங்க. இந்த படத்தோட கிளைமேக்ஸ் கதாநாயகி நடிச்சிருக்காங்க பாருங்க. கதாநாயகி அந்த அளவுக்கு ஒரு ரியாலிட்டி, அந்த அலறு சீன்ல ரியாலிட்டியாக பண்ணிக்காரு. கதாநாயகன் சொல்லவே தேவையில்லை. ஒரு ஃபர்ஸ்ட் நைட் ரூமில் முதல் முறையாக அந்த ஒரு பொண்ணு பார்க்கும்போது அந்த பதட்டத்தை வந்து வெளிப்படுத்திருக்காரு. அந்த ஹீரோ வந்து பதட்டம் பண்ணும்போது ரொம்ப அழகாக நேச்சுரலாக, ஐயோ ஃபேண்டாஸ்டிக் பர்ஃபார்மன்ஸ் அந்த அளவுக்கு நல்லா பண்ணிக்காரு. கொண்டுட்டான் போக்கா. படத்தை வந்து நான் பார்த்துட்டு சொல்லிட்டு 2வது தடவை போகலான்னு நான் அடுத்த நாள் டிக்கெட் எடுத்து வச்சிருக்கேன், இந்த படத்தை பார்க்கணுன்ட்டு. ஏன்னா அந்த அளவுக்கு படம் நல்லா இருக்கு. எந்த அளவுக்கு லேக் இருக்குமோ சொல்லுவாங்க, லேக் எதுவுமே இல்லை திரைப்படத்தில். இந்த மாதிரி ஒரு திரைப்படத்தை ஃபேமஸ் ஆர்டிஸ்ட் தான் போகணுமா, ஏன் இதே திரைப்படத்தில் நீங்கள் சூர்யா நடிச்சாவும் தனுஷ் நடிச்சாவும் ஓடி போய் வந்து பார்க்க மாட்டீங்களா? அந்த மாதிரி இந்த திரைப்படத்தில் வந்து டைரக்டருக்காகவோ நடித்த நடிகர்களுக்காகவோ கூட நடித்த சப்போர்ட்டிங் கேரக்டர் ஆகட்டும், முக்கியமாக பகவதி பிரமாதமான கேரக்டர். ஏன்னா அடுத்தபடியாக அவரோட கதாநாயகி அப்புறம் அவரோட கேரக்டர் ரொம்ப சூப்பராக இருக்கு. அதுக்காக மற்றவங்களும் நல்லா நடிச்சாங்கல்ல, மற்றவங்களோட கேரக்டரும் ரொம்ப அழகாக பண்ணியிருப்பாரு. அந்த மாதிரி ஒரு சூப்பரான கேரக்டர். ஸோ வந்து யாருமே குறை சொல்ல முடியாத அளவுக்கு நல்ல படம் இந்த திரைப்படம். திரைக்கதை ஆகட்டும், எடிட்டிங் ஆகட்டும், சாங் ஆகட்டும், எல்லாமே. படத்தோட தயாரிப்பு நவீன், படத்தோட இசை வந்து பரத் சங்கர் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு. பேக்ரவுண்ட் மியூசிக் ஆகட்டும், சாங் ஆகட்டும், ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு. படத்தோட எடிட்டிங், சினிமா ஃபோட்டோகிராஃபர், எல்லாமே எந்த விதமான மிஸ்டேக் இல்லாமல் இந்த படம் வந்து ரொம்ப அழகாக வந்திருக்கு. இந்த வாரம் தியேட்டர் ரிலீஸ் ஆன திரைப்படம் முதல் ராத்திரி. இந்த திரைப்படத்தை வந்து நான் பார்த்து உங்களுக்கு சொல்கிறத விட இது ஐயோ இந்த அளவுக்கு படத்தை பற்றி சொல்கிறானே, கண்டிப்பாக வந்து படம் 100% நல்லா தான் இருக்கும் பொழுதுன்னு. நீங்கள் படத்தை பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டை வந்து கண்டிப்பாக வந்து கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் நண்பர்களே. வணக்கம்.